கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோட கூட இயேசு இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக வருகிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த வசனம் மனப்பாடமா தெரிகிற ஒரு வசனம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவைகள் எல்லாம் எப்படி கொஞ்சம் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு கதை. அப்ப நம்ம தேட வேண்டியது யாருன்னா, நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அப்ப நம்ம தேட வேண்டிய ஒரு இடம் இருக்கு. யாரு? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு வருகிற பாடம். ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கிராமத்துல ஒரு வயதான பாட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தினமும் காலைல எந்திச்சு வீட்டு வெளியில இருந்து அவங்க பால்கனில நின்றுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப சத்தமா கத்துவாங்களாம். என்ன கத்துவாங்களாம்? ஆண்டவருடைய நாமத்திற்கு சோஸ்திரமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக, பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லி டெய்லி கத்துவாங்களாம். இது அவங்க ரொம்ப வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் வேலையாவும் வச்சிருந்தாங்க. அதை அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு மனுஷன், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு ரொம்ப கோபமா வந்துட்டே இருக்கும். ஏன் இந்த அம்மா இந்த வயதான காலத்துல ஏன் காலையில கத்தி நம்ம உயிரை வாங்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எரிச்சலோட இருந்துட்டு இருக்காரு. இது நாட்கள் செல்ல செல்ல நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஆப்போசிட்ல எரிச்சலோட இருக்கிறா. அந்த நாட்கள் செல்ல செல்ல பாட்டி என்ன செய்யறாங்க, இன்னும் அதிக சத்தமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, உண்மை துதிக்கிறேன், உண்மை சோஸ்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த கடவுளே இல்லைன்னு சொல்ற அந்த மனுஷனுக்கு ரொம்ப கோபம் எங்க ஆயிடுச்சு, உச்சி தலைக்கு மேல வரைக்கும் ஏறிடுச்சு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அவர் ரொம்ப சத்தமா கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா அவரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கத்தின உடனே பாட்டி என்ன செய்வாங்க, பயந்து நிறுத்திடுவாங்க இல்ல நிறுத்திடுவாங்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் நினைச்சாரு. ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அவர் கத்துதை காட்டிலும் அதிகமாக என்ன செஞ்சாங்களா, கடவுள் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், அவரை நம்புறவங்களா அவர் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்களாம். ரொம்ப அவருக்கு ரொம்ப கோபத்தோட அவர் உள்ள போயிட்டாங்க. பாட்டி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. சில நாட்கள் கழித்து என்ன ஆச்சு அப்படின்னா, பாட்டிக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க கிட்ட இருந்த பொருள் எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்பவுமே யாராவது உதவி பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த உதவியும் வராததுனால பாட்டிக்கு தெரியும். ஆனா பாட்டி எதுக்கும் கவலைப்படல, எப்படியாச்சும் ஆண்டவர் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் எப்பவுமே துதிப்பாங்க இல்லையா, அதே போல சொல்லுவாங்க, போய் ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி, நல்ல நித்திரை கொடுத்தீங்க, இன்னொரு நாளை எனக்கு காண செஞ்சீங்க, அதனால அவருடைய நாமத்தை துதிக்கிறேன், சோஸ்திரிக்கிறேன், பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா அப்படிலாம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லிட்டு, ஆண்டவரே ஆனாலும் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, என் வீட்டுல இருந்த ஆகாரம் எல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, நாளைக்குலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை சாப்பிடுறதுக்கு, நீங்க தான் எனக்கு என்ன செய்யணும், ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சத்தமா இதையும் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, சத்தமா அவங்க சொன்னாங்களாம். அப்படி சத்தமா சொல்லிட்டு திருப்பி ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, திருப்பி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இதை கேட்டு இருந்த என்ன செஞ்ச அந்த எதிர் வீட்டுக்காரர், ஐயோ பாட்டிக்கு சாப்பிட ஒண்ணு இல்லை போல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்து அவங்க வாசல்ல இறக்கிட்டாரு. எப்ப, முந்தின நாள் நைட்டே இறக்கிட்டாரு. திருப்பி பாட்டி ஆஸ் யூஷுவல் வெளியே பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி எனக்கு இவ்வளவு நிறைய காரியங்கள், நான் கேட்டது கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்டேன், கொஞ்சம் கிடைக்கும்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா எனக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க துதிக்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன், நீங்க எனக்கு இவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சத்தமாக துதிச்சாங்களாம். ஆப்போசிட்ல இருந்த அந்த கடவுளே இல்லைன்ற மனுஷன் என்ன சொன்னாரு, பாட்டி பாட்டி ரொம்ப உடனே நீங்க இது பண்ண வேண்டாம், இது உங்க கடவுள் தரல, இது யாருதான், நான் தான் உங்களுக்கு, சரி நீங்க சொன்னது நேற்று கேட்டுச்சு, சாப்பிட ஒண்ணே இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நான் தான் உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க, இது உங்க கடவுள் கொடுத்தான்னு சும்மா கத்திட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அந்த எதிர் வீட்டு மனுஷன் சொன்னாராம். பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஆண்டவரே நீ கடவுளே இல்லைன்ற சொல்ற மனுஷங்கிற மனசுல கூட பேசி என்ன செஞ்சீங்க, இப்படி ஒரு காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணீங்களா, உனக்கு சோஸ்திரம், நீ துதிக்கிறே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எதிர் வீட்டுக்காரன் யோசிக்க ஆரம்பித்தார். பாத்தீங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது கடவுளே இல்லைன்றவங்களை கூட என்ன செய்வார், ஆண்டவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு,
அன்னைக்கு ப்ரொவைட், அவங்க மூலியமா கூட நமக்கு என்ன செய்வாராம், உதவி செய்வார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையோட நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. உடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, சாப்பிடுறது மாத்திரம் இல்லை, ஒருவேளை சுகம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். அவர் என்ன செய்வாரு, பரம வைத்தியராக இருந்து நம்மளுக்கு சுகம் தருவார். ஒருவேளை தோல்விகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, அதை வெற்றியாக மாற்றி தர அவர் வல்லவரா இருக்கிறார். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது எவைகள் எல்லாம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க விருப்பப்படுகிறது எல்லாமே அவரு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வழியை என்ன செய்யறாரு, சொல்றாரு. என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அந்த ராஜ்யத்தை தேட ஆசையா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இவருடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவரே, உம்மை தேடுகிற யாவருக்கும் குறைவுபடாதபடிக்கு நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொல்லி வாக்கு தந்தவரே, நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க சாமி. நிம்மதியை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, காலம் கடைசியாக இருப்பதனால் ஆண்டவரே, சாத்தான் அநேகரை ஆண்டவரை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகிறது, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மாதிரியான காரியங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது சாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் யாரும் அந்த தீய பழக்கங்களுக்கோ, தீய காரியங்களுக்கோ, தீய எண்ணங்களுக்கோ ஆண்டவரே பிள்ளைகள் சென்று விடாதபடிக்கு எல்லோரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி. இந்த சத்திய வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு நீங்க கண்ணோக்கி பாருங்க, அவளை ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்திலே எங்களை நீ நடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. இப்படி ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. இப்படி ராஜ்யம் வரும் பொழுது சாமி எங்களை நீ நினைத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.